பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மெயினாக முதல் தெரியாத இன்றாவது என்ன முதல்லாம் ஃபீல்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபீல்டுக்கு கொண்டு வரையில பெரியார் அது உடல் தட்டப்பாடு நேரத்தில் பெரியார் இன்றா இந்த ரெண்டையும் நாங்கள் ஃபீல்டுக்கு கொண்டு போயிருக்கேன். இந்த பெரியார் யூரியா சொன்ன மாதிரி 2 வீதம் 2.9 ரகம் 3 வீதம் இருக்குது. இதில் யூரியா 46 வீதம் இருக்குது. அந்த கன்சல்டேஷனில் ஃபார்மசிங் யோசிப்பார்கள் என்ன மாதிரி வேலை செய்யும் சரி சொல்லி இதுக்கு நாங்கள் எங்களோட டெக்னாலஜி இருக்குது. இன்னும் பசலையாக யூரியாவுக்கு இணையாக 10 வீத நைட்ரஜனோட கொண்டு வரக்கு எங்களோட டெக்னாலஜி இருக்குது. அது சம்பந்தமாக பிராணிகளுக்கு அதை பிஏ ஊடாகவும் பிரதேச செயலாளர் ஊடாகவும் கலைச்சி எடுக்கிறோம். அது சம்பந்தமாக எப்படி நான் கொண்டு வரது சொல்லி அந்த 10 வீத திண்ம பசலையை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் 50 கிலோ 46 வீத நைட்ரஜனை பாவிக்கிற யூரியாவுக்கு எங்களுக்கு ஃபீல்டுக்கிட்ட வைங்க. எப்படி கொண்டு வரப்போம்னு சொன்னால் எப்படி அதை வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் 46 வீத யூரியாவை நீங்கள் 50 கிலோ ஒரு சில பெரும்பாலான விவசாயிகள் ஒரே கணக்கு 50 கிலோ யூரியா வாங்குவார்கள். எங்களோட விவசாயிகள் அதிலிருந்து குறைத்து 25 கிலோ 30 கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு பார்ப்பாங்க. சில பேர் 15 கிலோ பார்க்குற விவசாயிகள் இருக்குன்னா 6 வருஷமாக இருக்கிற மருந்தோட இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு அந்த மண்ணை நாங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபைலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கூட்டியிருக்கோம். என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பெரியார் நேரத்தில் எவ்வாறு ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் வயலில் எவ்வாறு ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இந்த பெரியாரானது நாங்கள் இலையில இப்படி பண்ணிதான் போகிறது. இலை வழியாக இதில் இருக்கிற மூலக்கூறுகள் உறிஞ்சப்படுவதோடு அந்த பெரியாரில் இருந்து குளுட்டாமினோ ஆசிட் ப்ளஸ் குளுட்டாமிக் ஆசிட் என்று சொல்லி அந்த அசிட்டுகள் நாங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி செய்திருக்கிறோம். அந்த விசமினோ ஆசிட் 20 வீதமும் குளுட்டாமிக் ஆசிட் 80 வீதத்தை ரேசியோடு நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் வரைக்கும் எல்லாத்தாலும் பெறக்கூடிய சான்றிதழ் பெறக்கூடிய தரத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இருக்கிற அந்த குளுட்டாமிக் ஆசிட் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் தாவரத்தில் இலையில அந்த மருந்து ஸ்ப்ரே அந்த தாவரத்தை உண்டாக அந்த மூலப்பொருட்கள் சொல்கிற மெக்ரோன் மூலப்பொருட்கள் இருக்கு. அதில் ஒழிஞ்சப்படுவதோடு அதில் இருக்கிற குளுட்டாமிக் ஆசிட் என்ன செய்யணும்னு சொன்னால் நிலத்தில் பார்த்து அந்த நிலத்தில் இருக்கிற அங்கங்கே தொங்கி கொண்டு இருக்கிற நுண்ணுயிர்களை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். எண்ணிக்கணக்கெல்லாம் லட்சக்கணக்கிலான நுண்ணுயிர்களை பெருக செய்யும். அப்படி பெருக செய்ய என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற நியூட்ரிஷன்களை அந்த நுண்ணுயிர்கள் உடச்சி கொடுக்கும். சில பேர் எங்களுக்கு கம்பைண்டாக வர்றது 50 கிலோ அறிஞ்சும் 50 கிலோ யூரியா அறிஞ்சும் 75 கிலோ யூரியா அறிஞ்சும் நிலம் மஞ்சளாக தான் இருக்குன்னா தாரம் பச்சை எடுப்பதில் தாரம் நெல் மஞ்சளாக தான் இருக்குன்னு சொன்னால் அவங்க நாங்கள் யூரியாக்களையும் பாவிச்சு புள்ளி மருந்துகளையும் அளவு கையிலும் பாவிச்சு யூரியாவை அளவோட பாவிச்சு ஒரு நாள் வெற்றியாக கொண்டு வரலாம் விவசாயத்தை. நாங்கள் யூரியாவை நெல் வளர்றது இல்லை, நெல் மஞ்சள் கிடக்கணும்னு எந்த நோய் தெரியாமல் கொண்டு யூரியா சொல்லி போட்டு அது மஞ்சள் அடிக்கணும்னு சொல்லி அப்போ அதில் இருக்கிற அந்த யூரியாவை நாங்கள் கூடியதாக பாவிக்கிறார். அவர் அளவோட பாவிச்சு அவ்வளோக்குனாலும் மண் செழிப்பாக இருக்கும். இது அவ்வளோத்துக்கு இல்லை, அள்ளிக்கொண்டே கொண்டினால் உள்ளுக்கு இருக்கிற மைக்ரோஸ்மோலம் அழிஞ்சு மண் குறைந்த ஆதிக்கம் குறைஞ்சு போனால் அங்கே அதை டெட் சாயிலாக மாறிடும். அந்த டெட் சாயிலாக கொண்டு நீங்கள் கொண்டு யூரியாவை கொண்டு எரிஞ்சால் யூரியா என்னென்ன வேலை செய்யும்? அந்த யூரியா யூரியாவாக வேலை செய்யாது. யூரியா ஒரு சதுர வடிவத்தில் இருக்கணும்னு சொன்னால் நிலத்தில் போனால் உபம வடிவத்துக்கு மாறினா தான் அந்த வேறுகளால் அகத்தூங்கப்படும். இல்லையோ அந்த சதுர வடிவத்திலேயே அப்படியே இருக்குமான்னு சொன்னால் அந்த சதுர வடிவத்தில் இருக்கும். நான் பாவத்துக்கான ஒரு மாதிரி அப்படி சொல்லுவேன். அப்போ இப்படியான வேலையை இது செய்து நாங்கள் அந்த திண்ம பசலையை 10 வீதத்துக்கு கொண்டு வரணும். முற்று முழுதாக நாங்கள் யூரியாவையும் யூரியா பசலையும் அப்படியான பசலைகளை கட்டுப்படுத்தி முற்று முழுதான ஒரு சேதன விவசாயத்தை நோக்கி ஒரு விவசாயத்தை கொண்டு போவோம். திடீரென்று ஒரே நாளில் நாங்கள் சேதன விவசாயத்தை கொண்டு வந்தால் கஷ்டம் செய்யலாது. மண்ணை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளப்படுத்தி நல்ல ஒரு செழிப்பான மண்ணை கொண்டு வந்த அப்புறம் தான் அதை நாங்கள் முற்று முழுதான அந்த தூய சேதன விவசாயம்ன்றத போகலாம். அடுத்ததாக இந்த பெரியார் பயன்பாடுகள் எப்படித்தான் இது நாங்கள் மிக கைதுகளாக சொல்கிறாங்க. அந்த முன்புகளாக உடைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பெரியார் பசலையாக காணப்படுகின்றது.
இந்திராவை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தானவியல் பூச்சி கொல்லி அல்லது பூச்சி விராட்டின்னு சொல்லலாம். இந்த இதுலேயும் நாங்கள் எங்களுக்கு திரவ பகுதியில் பெரிய சவால்கள் இருக்கு. இல்லை திரவ பகுதியில் கோழி வந்து சொல்லி நாங்கள் நடத்திருக்கோம். இந்த இந்திரா பொட்டானிக்கல் பெஸ்டிவல் நிறைய சவால்கள் வந்தது இந்த பொட்டானிக்கல் பெஸ்டிசைட்டுக்கு. அதை நாங்கள் ஃபீல்டில் ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் படிவாக விளக்கப்படுத்திருக்கிறோம். இது இந்த மாதிரி வேலை செய்யுது. அங்கே இருக்கிற நன்மையாக இருக்கிற பூச்சிகள் சாகுதா, வேறு பூச்சிகள் கொல்லப்படாமல் அது கட்டுப்படுத்தப்படாமல் கொண்டு பண்ணப்படாமல் இந்த ஃபீல்டில் இருக்கிறான்றதை நாங்கள் பாவச தேவைகளில் போய் ஆராய்ச்சிகளை செய்து அதை நாங்கள் ஒரு இதாக கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். அப்படின்னு சொன்ன இந்த எப்படி வேலை செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணின உடனே 100 மில்லி அளவில் நாங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து 100 மில்லி தான். கெமிக்கல் ரேஞ்சில் வேலை செய்யக்கூடிய மாதிரி கெமிக்கல் அளவுகளோட ஒத்து போகக்கூடிய மாதிரி ஒரு 100 மில்லி அளவில் நாங்கள் இதை வச்சிருக்கிறோம். இந்த வந்து நாங்கள் இப்போ தெளித்த உடனே அங்கே இருக்கிற பூச்சிகள் வந்து தீமை வேகிற பூச்சிகளாக இருக்கட்டும், புழுக்களாக இருக்கட்டும், உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பாட்டை நிப்பாட்டிட்டு அவர் வந்து சாப்பாடை நிப்பாட்டின உடனே அங்கே பயிரில் இருக்கிற அழிவுகள் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். சாப்பாடை நிப்பாட்டினா நம்மளுக்கு பயிருக்கு அழிவு இல்லை. இப்போ சாப்பாட்டை நிப்பாட்டின அடுத்த கட்டம் 2ஆம் நாளுக்கு 3ஆம் நாளுக்கு அவர் அப்படியே என்ன செய்யணும்னா செஞ்சு கொண்டு போயிடும். இது வந்து இந்த மருந்து எப்படி 2 வகையாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒன்று தொடுகை மூலம் வேலை செய்யும், ஒன்று ஊடுருவியும் வேலை செய்யும். எங்களுக்கு இது 2 பக்கத்தால் வேலை செய்யறதால இந்த பலன் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது. மற்ற கெமிக்கல் வைக்க தொடங்க நாசி இருந்தாருக்கும் உணவு இருந்தாருக்கும் இது 2மே அவங்க வேலை செய்கிறபடியாக இது பாவத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்குது. இந்த இந்திரா வந்து எல்லா பூச்சி கீழைகளையெல்லாம் கட்டுப்பட்டோம். நாங்கள் இப்போ வீட்டில் வந்து பெரியாரையும் இன்றாவையும் தான் நாங்கள் 4 சொந்தத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம். அந்த 4 சொந்தம் மணிக்க பெரியாரம் மணிக்க வேறு பூச்சிகள் கூட மணிக்கிட்டா தான் மற்ற மருந்துகளும் உள்ள போகிறது தொடங்கலாம். மற்றபடி இந்த இந்திராவும் பெரியாரும் ஓவராலாக எல்லா பூச்சிகள் வைத்தியான நோய்களையும் கட்டுப்படுத்தி மிக வேகமாக செயல்படுவதோட தாவரத்தின் உறுதித்தன்மையை பெறுது. இதை தாண்டி அடுத்ததாக பார்க்கணும் வந்து ஒரு பாவசங்க சொல்லி பூஞ்சைக்கா முருங்கைக்கு தாராளமாக வேலை செய்யும். பக்கத்தில் என்ன முருங்கை வைத்துக்கொண்டு இல்லை. அப்போ முருங்கை நீங்கள் எந்த தாவரம்னாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த பயிர்னாலும் தராது என்னோட நம்பி வாங்கும். நீங்கள் இந்த மருந்தை பாவித்தால் நீங்கள் வேறு கெமிக்கல் மருந்து வீட்டில் பாவிக்க இயலாம். எங்களோட அனுமதியோடு அனுமதி நாங்கள் தர மாட்டோம். கெமிக்கல் பாவிக்க எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, வேறு கெமிக்கல் பாவிக்க விட மாட்டோம். ஆனால் நீங்கள் என்னோட தொடர்ந்து பயணித்தால் நீங்கள் எங்கிருந்து ஆலோசனையும் கேட்டுத்தான் இதை பாவிக்கணும். மற்றபடி ஒருக்கா பாவிச்சுட்டு அது வேலை செய்யல கெமிக்கல் ஒருக்கா இறக்கி பார்க்கணும் இறக்கினா எங்கள்கிட்ட ஒரு வேறு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அப்படியானது வேறு வேண்டாம்னு சொல்லி அவருக்கு அடித்து பார்க்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிற ஃபார்மஸ் எல்லாமே பெரிய பெரிய ஏக்கரில் வேலை செய்கிற பெரிய ஃபார்மஸ் தான். 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபார்மஸ் இல்லையா, எல்லாமே 10 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஃபார்மஸ் தான். அந்த பெரிய ஏக்கரில் அவ்வளோத்தை முதலிட்டு இன்னொரு பெரிய லட்சக்கணக்கான தொகையை அவர்கள் அந்த ஃபீல்டால் வெளியால் எடுக்கிற ஃபீல்டில் எங்களை நம்பி எங்களை மருந்து நம்பி அவங்க வேறு தாரணும்னு சொன்னால் அவர்கள் எங்களுக்கு வச்சிருக்க நம்பிக்கை எங்களை வச்சிருக்க நம்பிக்கை அப்பால் இந்த மருந்து வந்து அவர்கள் வச்சிருக்க நம்பிக்கை பாதிச்சு பார்த்துருக்காங்க. 100 வீதம் சந்தை சார்ந்திருக்கிறார்கள். அவர் தேசம் சார் சொன்ன மாதிரி நாங்கள் கட்டிக்கூடிய கோஸ்டண்டை வந்து ஆரம்பத்தில் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னமே செய்துவிட்டு வயல் வீட்டுக்கு போய் அடிச்சு எல்லாம் இருந்தீங்க மழை வந்து அடி கொண்டு போடுறது கடியடியெல்லாம் வழங்கி வரும். அப்போ அதால் எங்களால் அந்த இதை எங்களால் அறிந்து கொள்ள முடியலை. அப்போ மல்லாவியில் போன சிறுவத்துக்கு தேசம் சிறுவர்களுக்கு இந்திராவையும் பெரியாரையும் பாவச்சு கொண்டிருக்கிறோம். தத்தி இருக்குது, தத்தி ஒன்றமாக இருக்குது. ஆனால் நெல் வந்து மஞ்சள் அடிக்க பக்கத்து வயலெல்லாம் புகஞ்சு கொண்டு போகுது. வசந்தெல்லாம் சொன்ன வயல் பக்கத்து வயலெல்லாம் புகஞ்சு கொண்டு போகுது. உரங்கள்ன்ற வயல் மட்டும் தத்தி இருக்கு, அதுவும் பச்சையாக இருக்குது, மிக பச்சையாக இருக்குது. அப்போ எனக்கு சொன்னார்கள் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்,
நீங்களும் தப்பி தப்பி உள்ளே இருக்கக்கூடாது, எங்களுக்கு மருந்து ஏதாச்சும் செய்து கொண்டு வந்து தாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னே செய்த மருந்து ஒரு 30 லிட்டர் இருக்குது சார். அதற்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 லிட்டர் மருந்தாக கொடுத்தாங்க. ஒரு நெருமான் அடியுங்க, 1 ஏக்கருக்கு அடியுங்க, அடிச்சுட்டு சொல்லுங்கள் சார் தொடருவாங்க. கொடுத்தோடனே அடித்தேன். அடிச்சுட்டு சார் பின்னர் நான் 2 மணிக்கு போக தான் அடிக்க வரணுங்கிற மருந்து போயிடும். அந்த சிறந்த படி அவர் அதுக்கேற்ற மாதிரி சரியாக 6 டைம் விழக்கூடிய மாதிரி அடித்தேன். அடித்து போட்டு 2ஆம் நாள் அடித்தேன். ரஜி எல்லாம் கண்டுபட்டது. நீங்கள் மல்லாக்கி ஃபீல்டில் வந்தும் பார்க்கலாம், மருந்து அனுப்பும் போகிறேன். அப்போ நான் அவசரமாக குடும்பத்தில் வழியாக இருந்ததுனால மருந்தை கொண்டு இப்படியோ நல்லா மாங்குள சந்தையெல்லாம் வசந்த எண்ணெய் கொடுத்தேன். வசந்த எண்ணெய் இதெல்லாம் மருந்து முழுக்க தேவையான மருந்து கிடாக்கிட்ட வயலுக்கு தேவையான மருந்து புரிசோன் தெரியலாம். உங்களுக்கு இது புரிசோன், நீங்கள் என்ன நம்பி நின்றுட்டீங்க, அடியுங்க வெட்டுங்க கொடுத்தது. அப்போ அந்த மருந்தையும் கொண்டு கிட்டத்தட்ட நினைக்கிறோம் 10 ஏக்கர் வேணும் நினைக்கிறோம். 10 ஏக்கர் வயல்லையும் அந்த முறை அவர்கள் அதில் தப்பி இல்லாத ஒரு நல்ல ஒரு வெள்ளாமை வெட்டி எடுத்தார்கள். அதில் அவர் வீடியோவில் சொன்ன மாதிரி கெமிக்கல் நினைக்கலாம், அவர் கையில் வச்சு கெமிக்கலை கலந்து கொடுத்துட்டாரான்னு சொல்லி அவர் அடித்து போட்டு நாங்கள் வீடியோ எடுத்த நாங்கள் அங்கே வந்து ப்ரீடேட்டர்ஸ் என்று சொல்லப்படுற நன்மை வைக்கிற பூச்சிகள் ஒன்றுமே சாகு, எல்லாம் உயிரோடு இருக்குது, எல்லாம் இனம் பெருகி கொண்டு இருக்குது. ஒரு நெல்லை எடுத்து பார்த்தாலும் ஒரு நெல்லில் 7-8 லேடிபேர்ட் பீட்டில் வந்து குழந்தையாக இருக்குது. அப்போ அங்கே பார்த்தா லேடிபேர்ட் பீட்டில் இது சாப்பிட்டு கொண்டு இருக்குது இந்த கத்திகளை. அப்போ நாங்கள் அடித்த மருந்து வந்து கத்திகளை எல்லாம் கொண்டு பண்ணி உள்ள கறி கத்திகளை எல்லாம் கறிச்சு வத்தி போயிருக்கு. அவங்க உடம்பெல்லாம் வத்தி போயிருக்குது. இங்கே உள்ள பெருக்கக்கூடிய கூடை கொண்டு இருக்குது. அப்போயே அதில் எல்லா பாவத்தும் அங்கே போய் அவர்கிட்ட ஃபீல்டில் பார்த்து இப்படி மருந்து அடித்தது ப்ரீடேட்டர்ஸ் நல்ல மருந்து பூச்சிகள் சாதையில் என்னென்று அதிலேயே கேள்வி வந்துடும். உங்களுடைய மருந்து என்னென்று எப்படி வேலை செய்யும், நல்ல நன்மை இருக்கிற பூச்சிகள் சாதையில் இந்த பூச்சிகள் சாகும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன். நாங்கள் வந்து பூச்சிகள் இந்த உணவு உட்கொள்கிற முறையை வைத்து கொண்டு தான் இந்த பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம். தாவரத்தில் எந்த பூச்சிகள் வாங்கி வைக்கிறோமோ அதில் எல்லாம் பொருள் ஆகும். தாவரத்தில் வாய்க்காத பூச்சிகள் அது வந்து எங்களுக்கு நன்மை வைக்கிற பூச்சிகள், அந்த பூச்சிகள் வந்து தீங்கு வைக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்போ எங்களுக்கு வந்து அங்கே அது ஊனுண்ணிகளாக இருக்குது, மாச ஊனிகளாக இருந்து சொல்லலாம். பிளாக் மாசில் போனால் அதில் வந்து தாவரத்தை சாப்பிட்றேன். அதையும் வந்து எங்களுக்கு தீமை வைக்கிற பூச்சிகளை சாப்பிட்டு கொண்டு எங்களோட வேலையும் பாதுகாத்து கொண்டு நல்ல சந்தோஷமாக அந்த ஃபீல்டில் இருந்த நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த சந்தோஷமாக சொல்லியிருக்க எங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. இது நாங்கள் தூய சேதன விவசாயத்தை தான் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று இப்போ வரையும் எல்லா ஃபீல்டுலையும் போனாலும் சொல்லுவார்கள். நம்ம இந்த முறை போன முறையில் சிலந்தியாக காலையில் இந்த முறை சிலந்தி வேலை கூட கட்டி அப்படியே நெட்டு மேலே கிடக்க வேலை வழி இருக்குது. அப்போ மீன் ரஜிதன் போன முறை இந்திராபுரம் வந்து எங்களுடைய மருந்தை தங்களை ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்து ரஜிதன் அடிக்கிற ரஜி இன்னும் இருக்குது பயமாக கிடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் புல் சாப்பிடல இருக்கு சொன்னார். நான் வந்து உங்களுக்கு ரஜி நான் இதாக இருக்கா இந்த வயலை அழிஞ்சாலும் பரவாயில்லை, நான் உங்களை இந்த மருந்தோட நான் ரிசர்ச் பண்ண போகிறேன். நாங்கள் என்ன பயப்படாங்கிறது என்ன, அதை ஒன்றுமே செய்யாது, அடியுங்க அப்படியே பிரச்சனை என்ன சொல்லுங்க, எங்களுக்கு அடுத்த மருந்து காது அதை ஏற்றுவோங்க சொல்லி அதை கடைசி வரையும் அந்த புழுந்த நடவடிக்கைகளை போய் இருந்து ஃபீல்டில் இருந்து அவ்வளோ வேலை பண்ணலாம் நிறுத்திட்டு ஃபீல்டில் இருந்து ஃபோட்டோ எடுத்து இது இப்படித்தான் சாப்பிடுது, இப்படி சாப்பாடை கூட இது மஞ்சள் அடிக்குது காஞ்சி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த முழுதாக 90,000 பயிர் வந்து எங்களது இணையதளத்திலே உங்களோட சேவையாளர்களுக்கும் நாங்கள் நேரத்தை நன்றி சொல்லி கொண்டோம். இப்படியான மருந்துகளை நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தாக பங்கிசைட்டுக்கு ஒரு மருந்து இருக்குது ஃபயர். அந்த ஃபயர் வந்து பங்கிசைட் பாக்டீரியல் டிசீஸ் சொல்லி 2 பூஞ்சைகளையும் பாக்டீரியல் பூஞ்சை நோயும் பாக்டீரியல் நோய் ஃபங்கஸும் பாக்டீரியல் நோய். இது வந்து பாக்டீரியல் இப்போ வயசான கடந்த அந்த யூனிவர்சிட்டி இதில் சொன்னால் நோய்களை கண்டுபிடிக்கிறாமல் டிஎல்வி நோய்க்கு பதிலாக கொண்டு ஃபங்கஸ்
கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கொண்டே பசனையும் வருகிறது கண்ட மருந்துகளையும் வச்சு அங்கே வந்து போன சிறுவத்துக்கும் முதல் சிறுவத்துக்கும் அப்படி இருந்தது எல்லாரும் விஎல்டி இந்த சிறுவத்துலேயும் அங்கங்கே ஒன்று தலை காட்டுது விஎல்டி அட்டாக். அப்போ அதுலேயே நான் அவர் சொல்லவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த ஃபீல்டில் இந்த நோய் தான் கண்டுபிடிக்கிறது மெட்டீரியல் லீக் லைட்னு சொல்லி ஃபார்மஸுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை மருந்துகளை நாங்கள் அங்கே அனுப்பினாரு. அவர் அந்த ஃபங்க்ஷனில் அவர் இந்த விஎல்பி நோய் தான் இந்த குடிமகன் மடமானத்தில் தாக்கி கொண்டு இருக்கிறத சொல்லியிருக்கேன். நான் யோசித்தேன், நாங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சரியான ஒரு வேலையாக போய் கொண்டிருக்கிறோம். ஃபார்மஸை நாங்கள் கேட்காங்க இல்லையான்னு சொல்லி ஒரு முதலில் விஞ்ஞானி அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்க நாங்கள் அதை விட்டுக்கூட ஏற்றுக்கூட ஒரு கூடிய கட்டணத்தில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போது வளர்ந்து கொண்டு வரோம், இன்னும் நிறைய படிக்க இருக்குது. அப்போ என்னுடைய படிப்புகளையும் நான் இப்போது அடுத்த கட்டங்களை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வரையும் வந்துட்டேன். என்னுடைய படிப்பை வந்து மருதாமடம் கொடுத்துதான் நான் என்னுடைய பிஎஸ்சி மிஸ் வந்துருக்கிறேன். தெரிஞ்ச மிஸ் அந்த காலையில் மிஸ்ஸா காலையிலேருந்து அங்கே இருக்கிறேன். அப்போ போயிட்டு மிஸ் வந்துட்டீங்க, நான் முதல் உரையாற்றிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த படிப்பு சம்பந்தமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாழ்ப்பாணம் விவசாய கல்லூரியை நான் இந்த இதில் நான் நினைவு போகுது. ஏன்னு சொன்னால் நான் ஏழை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி நடத்தி போகலை. வீட்டு சூழல் வீட்டு கஷ்டம் கணக்கு பிரச்சனையால் போகலை. அப்போ என்னுடைய நண்பன் வெக்சன் வெளிநாட்டில் இருக்கிறான். நான் சிலதில் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, ஒரு வேலையில் செய்து கொண்டு இருந்தேன். வந்தாங்க வாங்கி வந்துட்டோம் நம்ம சைனவி நாளைக்கு மதுராமத்தில் அக்ரிகல்ச்சர் இதான் போகணும்னு சொல்லி அவன் தான் கூட்டிகிட்டு வந்து அந்த சேர்த்து அவங்க கட்டாங்க. அந்த சார் அடுத்த கட்டம் பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் அங்கே படித்து போட்டு நான் இந்த சாரோட வேலைக்கு போய் சார்னு வேலை அந்த வேலை வேலை இறங்கிக்கே வராங்க. 2 வருடம் நீ டிகிரி முடிக்கிறத வேலை டிகிரிக்குரிய சேலஞ்சில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அடுத்த கட்டம் சேர்மன் அடுத்த கட்டங்களுக்கு இது ரஜினி அடுத்த கட்டத்துக்கு டிப்ளமா முடி பிஎஸ்சி முடி உடைய தொழிலுக்காக கட்டாயம் போகணும்னு சொல்லி அவர் தான் அவருடைய நிறைய திறன்போது அவருடைய சைன்களும் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய போய் சைன்களும் அதை அந்த வகையில் நான் எங்களுக்கு எந்த நுழைவு ரீதியாக எல்லாம் படிக்க இருக்குது. ஆரோக்கிய மேலாதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களோட எல்லாம் படிக்க இருக்குது. நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆராய்ச்சியில் நிறைய மருந்துகளை கண்டுபிடிப்போம். நிறைய டெக்னாலஜி அது இருக்குது. நான் ஒரு தொழிற்பொருளை பிடிச்சி கொண்டு தான் உலகத்தை நோக்கி 5 மருந்தாக வந்து இருக்குது. ஒரே ஒரு பொருளை 3 ஒரு லேஸாக வச்சு கொண்டு தான் எல்லா மருந்தையும் கண்டுபிடிக்க மாதிரி இருந்தது. அப்போ இனியும் அந்த மருந்துகளை இன்னும் நோய்களுக்கு கண்டுபிடிக்க கொண்டு இப்போ கடைசியாக இந்த ரைஸ் கிரிக்கெட் ஒரு நோய் பூர்த்தி பெஸ்ட் அட்டாக் பண்ணி கொண்டு வந்தது கொண்டு பண்ணியெல்லாம் இருந்தது. அது வந்து மருந்துகள் அடிக்கல. பெண்களுக்காரரும் சொன்னாலும் எதுக்காக அடித்தாலும் வந்து சொன்னாலும் ஐயோ பெண்கள் அடித்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ சிறுவருக்கும் வயஸ்கானவர்களுக்கும் நெய்யூடாக அனுப்பினான் படம். நீங்கள் இதுக்கு பெண்களுக்கு அடிக்க கொண்டு பண்ணாது கஷ்டம். எப்படியும் வரும் 20க்கு பிறகு தான் அடிக்க மாட்டோம். இல்லை நாங்கள் அந்த ரைஸ் கிரிக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வளைச்சாலும் 2 இரவு வயலுக்கு செஞ்சுறாங்க. அங்கே எங்களை மேலே ஒரு குச்சியும் இல்லை. ஆனால் கதிர் வந்து வெள்ளையாகி கொண்டு போய் கொண்டு சந்து குச்சியும் இல்லை. என்ன பிரச்சனை சொன்னால் அந்த எங்களுக்கு ரைஸ் பங்கும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை பார்த்தா விராம கோயிலுக்கு ரிசர்ச் பண்ணி அங்கே தேடிட்டு கலைஞ்சு குடிச்சது அந்த ரைஸ் கிரிக்கெட்டில் இருந்து ஆள் இருக்கிறார். அப்போ சார் பண்ணார் அந்த ரைஸ் கிரிக்கெட் இருந்துட்டு பண்ணாலே அந்த கதிர் வந்து ஆள் பண்ணி வெளியாக போயிடுவாங்க. அப்போ எங்களுக்கு ராஜஸ்தான் அதர் டைம் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னு சொல்லி அப்போ நான் எல்லா ஃபார்மஸும் சொன்னேன். உடம்பு மட்டும் தான் கருக்கு மண்டியாக கூட்டு போச்சு. கருக்கு மண்டியாக ஒரு எங்களுக்கு பார்த்து மண்டையில் இதெல்லாம் அடியெல்லாம் கொடுத்துருந்தோம். அது தண்ட மாடலே கொண்டு வரோம். வேணும் சொன்னால் நாங்கள் பின்னேறம் போவோம். குருவியல் பறந்து கொண்டு வருது. ஏன்னா பூஜையில் காலையில் அந்த குருவி பறந்து கொண்டு வருது. ஏன் பறந்து வராங்க? அப்போ இதாக கொடுத்துனாங்க, மண்டையில் கொடுத்துனாலும் அதை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரோல் ஆகும். அப்போ எப்படியான செயற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டு ரஜெல்லாம் இப்போ ஒரு நல்ல வயல்லையும் இப்போ ஏக்காவுக்கு 30 மட்டா கொடுக்கலாம் ஒரு இதுக்கு போயிட்டேன். அப்போ அப்படியான இதுகளும் நடந்து கொண்டு இருக்குது. இது நிறைய நேரம் எடுக்கல. எல்லாம் பொருட்கள் நிறைய எனக்கு இனி பயம் இல்லை. எல்லா அதிகாரிகளும் எனக்கு உதவி அமைத்தார்கள். அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க.
இந்த நேரத்தில் இந்த டைமை எடுக்காது நான் பொறுமையாக இருந்தேன்னு இந்த கருத்தை கேட்டதுக்கு நன்றியை போய்கொண்டு நன்றி.